ஹலோ காய்ஸ், நான் உங்களது ரொப்ளாக்ஸ் தமிழ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ரொப்ளாக்ஸ் இன்றைக்கி பிளாக் ஃப்ரூட்ஸ் ஆட போகிறோம். சரி வாங்க போய் பார்க்கலாம். என்னங்க இது? தயவு செஞ்சு லைக் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆளில் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். ரொப்ளாக்ஸ் இது வந்துட்டோம் காய்ஸ். நம்ம நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ வந்துடும் டெய்லியுமே. இது போல் போயிட்டுருக்கு. 10 நிமிஷம் தான் வீடியோ வரும். 17 நிமிஷம் தான் வரும். ஓகேவா கைஸ்? பிளாக் ஃப்ரூட்ஸ் விளாட்றவங்களாம் லைக் பண்ணுங்கள். யாரா மேரியன்ஸு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேரியன்ஸுக்கெல்லாம் மேரியன்ஸு லைக் பண்ணுங்கள். பைரட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளாம் விபாக்ஸில் கொடுக்க மாட்டோம், நேர்மையாக தான் விளாடுவோம். அவ்வளோ போயிடுச்சுங்க கைஸ். வாங்க let's go. Let's get into the gameplay video. அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு. Let's come in the pirates world. நமக்கு ஏற்கனவே விளாண்டு தான் இருந்தாங்க கைஸ், அதனால் நம்மளுக்கு நல்லா தெரியும். இதான் வந்தாச்சு காய்ஸ். என்னடா பாதி உடம்பு காணும், இது எப்பயும் நடக்கிறதா? சரி வாங்க நம்ம விளாடலாம். ஓ மை காட் காய்ஸ், உங்களுக்கு ப்ரியேஷன் யாராச்சும்னா செகண்ட் சீக் போகிறதுக்கு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். நானும் செகண்ட் சீக் போகிறதுக்குலாம் தயாராகிட்டேன். இவங்க ஒன்றும் செத்துட்டு வந்துருச்சுன்னா சரியாயிடும். வேறு ஐஸ் ஃபுட் வச்சுருந்தேன், அதை நான் 2 கூட நஷ்டம் தான் விட்டு கொடுத்தேன். பேக் பேசிட்டு போட்டேன். டாய் ஆறாக்கிட்டேலாம் வச்சுக்கிட்டீங்கன்னா வ்ளாக்ஸ் தமிழ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், போயிடுங்க. மக்கள் ஆள் வைக்கணும். உடனே போகும்போது எல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்து வைப்போம். டேய் தம்பி, அதுக்கடி பக்காகும் கைஸ், அதை மட்டும் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. நம்ம விளாட்றது வெறும் ஃபோன் தான். நிறைய கேம் வச்சுக்கேன். ஓகே வந்துடு ஆய். ஓகே சாவடா. சாவடிக்கிறாங்க கைஸ். என்ன ஐடியா? சாவடா உங்க சொன்னாங்க. சாவ் இங்கே ரிசெட்டெல்லாம் சொல்லிடுறாங்க. ஓகே ரிசெட் ஆயாச்சு. பிளாக் ஃப்ரூட்ஸ் விளாட்றவங்களாம் மறக்காமல் ஏதாச்சும் புத்தா ஃப்ரூட்டை மட்டும் யாராச்சும் கிஃப்ட் கொடுங்க கைஸ் ப்ளீஸ். புத்தா ஃப்ரூட்டை எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்டும் கூட தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம கொஞ்சம் லெவல் மட்டும் ஏற்றிட்டு ஸ்னோமேன்ஸ் அடிச்சுக்கணும். லெவல் மட்டும் 10 110 ஏற்றிட்டு 80 வாங்க. ஓகே வாங்க. ஓகே
உங்களுக்கு எப்படி இந்த ஹாக்கி, இந்த துண்டு, அப்புறம் இந்த திருப்பூர் கட்டலாம் நீங்கள் ஃபோஷன் இஸ்லாண்டில் தான் வாங்கினேன். ஹாக்கியும் நான் அந்த ஆரா இது எப்படி வாங்கினேன்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. அப்புறம் இந்த ஏர் ஜம்ப் இது எப்படி ஆகும் சொல்லித்தரேன் உங்களுக்கு நான். வாங்க வாடா ஏய் அப்படி என்னோட 80 கிட்ட கொடுக்குறாங்க. ப்ரைஸ் 80 கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா கும்பு முங்கிடும் அந்த என்ன கொரலா கிங்கு பைத்தியக்காரன். அவனை பார்த்தாலே பிடிக்கிற வாழ்ந்துட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிச்சனை வேணும்னா மறக்காமல் யாரும் கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களுக்கு நான் யாரோட கமெண்ட்டு என்னைய நல்லா மோட்டிவேஷன் பண்ணுதோ அவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துட்டே இருப்பேன். ஃப்ரூட்டு ஃப்ரீயாக கச்சுக்க மாட்டேன், வாங்கி கொடுத்துட்டே இருக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வச்சுக்கோங்க. அதெல்லாம் அதில் கிச்சன் கச்ச கூட உங்களுக்கு தான். அடிச்சுக்கொள்ளும்போது இதை வச்சு அடிச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களோட ஃப்ரூட்டோட மாஸ்டர் லெவல் அது இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு பாட்டு ஃப்ரூட் கைஸ். என்ன கைஸ் இப்படி தகரம் கூட பண்ணுது. அடிச்சு கொள்ளுவேன். டங்கள் ஊற்றி வராது அதுக்குள்ளேயே. கொஞ்சம் டிஃபென்சிவ் பிளாக் ஃப்ரூட்ஸ் மட்டும் அதிகப்படுத்திக்கோங்க. வேறு எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா டிஃபென்சிவ் பிளேயர் நமக்கு தேவைப்படும் செகண்ட் சீக்கு போனதுக்கப்புறம். ஓகே இப்போ இந்தாடா வாங்கிக்கொள்ளாது. இருடா பயங்கரம் செத்தவன். இதுக்கப்புறம் நான் மேரின் தான் போகணும். மேரின் ஃபோட்டோஸில் போய் ட்ரைனிங் போகணும். அங்கே தான் என் ஃப்ரெண்டு எடுத்துக்கிறான். அவன் கூட தான் இப்போ விளாண்டுருக்கேன். நைட் ஆனால் விளாட வருவான். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. லைக் பண்ணுங்கள். செஞ்சு கற்றுட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த ஷார்க்ஸான ஒரு கத்தி இருக்குல்ல, உங்களுக்கு எப்படி இருக்க சொல்லி கூட தந்துடுறேன் நான். ஷார்க்ஸாக எப்படி திரும்ப எடுக்கணும், மிடில் ஒரு பாஸ் வருவான், அவனை மட்டும் அடிச்சு கொள்ளுங்க. ஷார்க்ஸாக கொடுத்துருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹாக்கி வாங்க ட்ரை பண்ணுங்க. ஹாக்கி வாங்கி அப்புறம் நீங்கள் கூட சரி காய்ஸ் நான் உங்களெல்லாம் ஒரு 10 பேர் அடிச்சு கொண்டதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். 5 வருஷம் அடிச்சு கொண்டுட்டேன். ஒரு 4 பேர் அடிச்சு கொண்டிருப்பேங்க. இந்த பவர் கட்டான நல்லா நம்ம மாஸ்டர் பண்ணணும். வாடா நான் தான் யூடிஜி வசந்தமிழ் கேள்வி பார்க்குறீங்கன்னா அவளோட கஷின் தாங்க. நான் மெமிக்கி பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால தான் யாருக்கும் தெரியாது யூடியூப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓகே காய்ஸ், இவங்களாம் அடிச்சுக்கொண்டதுக்கப்புறம் நம்ம அப்படியே கேம் பிளே முடிச்சுக்கலாம். வீடியோ பார்க்க மறக்காம லைக் பண்ணி சொல்லுவாங்க. பக்கத்தில் பிள்ளை பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். கரெக்டான ஹாக்கியில் எப்படி எடுக்கிறதுன்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். எப்படி ஹாக்கியில் இருக்கிறதுன்ட்டு. ஹாக்கினா வேறு எதுவும் இல்லை, இந்த ஆறானன்றது தான். உங்களுக்கு ஆறா எனக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். உங்களுக்கெல்லாம் எப்படி ஃப்ரீயாக ரோபக்ஸ் எடுக்கணும்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு நாள் ஒரு வீடியோவில். உங்களுக்கு வேறு எதனா வீடியோலாம் ரோபாக்ஸில் ஆடணுன்னா சொல்லுங்கள், நான் ஆடுறேன். மறக்காமல் ரோபாக்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் மாரி சொல்கிறேன், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அமைதியாகிட்டான். ஓகே, இன்னொரு 2 பேர் மட்டும் அடிச்சு கொண்டோம்னா நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம். லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீடு விளையாடுவீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். விளாட்றதுன்றது விளாட்னோம்னா சொல்லுங்கள். விளாண்டு எழுந்துட்டானு. நான் எந்த ஊர்னா இங்கே எங்கேயும் இல்லை, கோயம்புத்தூர்லேருந்து பார்க்குறேன். கோயம்புத்தூரில் யாராச்சும் இருந்தீங்கன்னா செஞ்சு குடும்பம் பழக்கிப்பாங்க. டார்க் ஃபுட் நல்லா பவர் தான், அது வச்சுக்கோங்க. டார்க் பாம் மட்டும் யூஸ் பண்ணிங்க, சூப்பராக இருக்கும். நான் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக வச்சது லெஜெண்டரி ஃப்ரூட்னா அது ஃப்ளேம் ஃப்ரூட். அதுக்கப்புறம் நான் அதை வச்சுருந்தேன்னா ஐஸ் ஃப்ரூட் தின்னேன். அதுக்கப்புறம் இப்போ டார்க் ஃப்ரூட் இப்போ புதுசு தான் வாங்கிங்க, இப்போ திட்டு போட்டாங்க. இப்போ காமிக்கிறவங்க இப்போ எத்தனை ஃப்ரூட் இருக்குன்ட்டு பாருங்கள். நீங்களே இந்த இருக்கா ஃப்ரூட் இருக்காது, 2 லெஜெண்டரி ஃப்ரூட் தான் வச்சுருப்பேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரூட்டாக. அதில் 2-3 ஃப்ரூட், அதாவது ஃப்ரூட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற ஃப்ரூட் கூட. ஆஹா, முடிச்சிட்டோம். டார்க் ஃப்ரூட் சரி காமிக்கிறவாங்க. நான் அயன் மேஸ் வச்சுக்கிறேன். திருப்பி கட்டானா, டூபல் கட்டானா, மஸ்கட், சிங்கிள் ஸ்லிங் ஷாட், பிளாக் கேப், இது தான் நான் சொன்னேன். அப்புறம் சொன்னேன்ல சாண்ட் ஃப்ரூட், ரப்பர் ஃப்ரூட், அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட், சாப் ஃப்ரூட், இதெல்லாம் வச்சுக்கிறேன். ஓகே, இதோட நம்ம கேம் பிளேவை முடிச்சுக்கலாம். நான் இந்த இடத்த மட்டும் காமிச்சிட்றேன் இங்கே வாங்குறதுன்ட்டு. இங்கே இல்லை இங்கே இல்லை இங்கே போயிட்டு நான் ஷார்ட்ஸு போடுவேன் பிளாக் ஃப்ரூட்ஸில். எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சுத்தமாக எதுவும் தெரில. இங்கே இருக்குது, இங்கே ஒரு கேவ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போயிருங்க. இங்கே எபிலிட்டி டீச்சர்னு ஒருத்தர் இருப்பாங்க. கலர் ஸ்பெஷலிஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கலாம், வாங்கிக்கலாம். அதை உள்ளே போயிட்டு பாருங்கள், ஏர் ஜம்ப், ஃப்ளாஷ் டிப், இதெல்லாம் நீங்களாம் வாங்கிக்கலாம். ஓகே, இதோட நம்ம இந்த கேம் பிளேயை முடிச்சுக்கலாம். செகண்ட் சீக் போகிறவங்களாம் சொல்லிடுறேன், நீங்கள் ஒரு பாஸ் இருப்பாங்க, வீட்டில் வடிப்பீங்க. இதை இதுக்குள்ளே தான் இருப்பீங்க அந்த பாஸு, அது விட தெரியாது. ஓகே, பாய். உங்களிருந்து விடுபடுது உங்கள் ரோப்ளாக்ஸ் தமிழ். பாய் பாய், see you later. கட்டாவடா.